காவேரி வீட்டில் வந்து காவேரி வந்து கேள்வி கேட்குறாங்க. ஏன்டி இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அப்படி பெட்டியோடு வந்து இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா இதோடு வந்துட்டியாடி வீட்டை விட்டு அமுச்சிட்டாங்களா உன்னை, இதுக்கு தான் இவ்வளோ கல்யாணம் படிக்கணும் ஒரு விஷயத்தில் வாழ்க்கை முடியறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழறாங்க. டைமில் வந்து தாத்தா அங்கே வராரு. தாத்தா வந்து நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைம்மா, காவேரி ஏன் வீட்டு மருமகமா, நான் அவளை எப்படிமா வெளியே அனுப்புவேன் அப்படின்னு தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காரு. விஜயும் வராரு. விஜயும் வந்து நீங்களாம் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக ராகினி என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவை வர வச்சுறாங்க. அங்கே அன்பரசையும் வந்துடுறாரு. பசுபதி அன்பரசும் சேர்ந்து வந்து பணத்துக்காக தான் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை நீ பண்ணியா, உங்கள் குடும்பமே பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. வந்து நம்ம காவேரி வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க. இதை பார்த்தா தாத்தா செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. அன்பரசை பார்த்து நிறுத்துக்க மாப்பிள்ள அப்படின்றாரு. அதை கேட்டு அன்பரசு அதிர்ச்சி அடைகிறாரு. மாமா, நீங்களாம் ஒரு மனுஷனா, விஜயோட வாழ்க்கையில் அவள் விரும்பினான்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை இந்த கதிக்கு ஆளாக்கி வச்சுருக்கீங்க. நீங்கள்லாம் பேச வந்துட்டீங்களா? ஆனால் காவேரி அவள் வாழ்க்கையில் பிரச்சனை ஆகும் கண்டிப்பாக. இது வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ், அவள் வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும் தெரிஞ்சே வந்து அவள் தங்கச்சிக்கு உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த பொண்ணு இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்கா. அவள் பொண்ணா இல்லை நீங்கள் மனுஷனாச்சே, நீங்களாம் பேச வந்துட்டீங்களா? மரியாதை கெட்டு போயிடும், மரியாதைங்கிறது ஓடி போயிடுங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு அன்பரசு வந்து மாமா நீங்களா மாமா என்ன எப்படி பேசுகிறீங்க? ஆமாம், உங்களை அப்படி தான் பேசுவாங்க, நீங்களாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த டைமில் விஜய் வந்து சமையட்டையோ என்ன ஓவராக பேசிகிட்டே இருக்க, அவ்வளோதான் உன்னை என் வீட்டு விஷயத்தை தலையிட்டு அப்புறம் நல்லா இருக்காது அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து அப்படியே வந்து அன்பரசு பார்க்குறாரு முறைச்சி. இங்கே வந்து பசுபதி வந்து சரி விடுங்க மாப்பிள்ள, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, அதான் நடந்து போச்சு. நீங்கள் காவேரியை வந்து கான்ட்ராக்ட் முறைப்படி மேரேஜ் பண்ணிருங்க, கான்ட்ராக்டும் முடிஞ்சிடுச்சு. இப்போ காவேரி வந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக வந்து அவளை துரத்தி விட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்குது? இதுக்கப்புறம் வெண்ணிலாவை நீங்களும் சந்தோஷமாக வாழ வேண்டியதானே. அதை விட்டுட்டு இப்போ எதுக்காக தேவையில்லாமல் அவங்கள போய் சமாதானப்படுத்தணும், அவங்களுக்கே சமாதானம் சொல்லணும். நம்ம அவங்களுக்கு எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கான்ட்ராக்ட் முறைப்படி ஒரு வருஷத்துக்கு வாழணும்னு சொல்லிட்டு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு பேசிட்டு அழகாக வந்து பண்ணியிருக்கீங்க. அப்புறம் எதுக்காக அவங்கள சமாதானப்படுத்தணும்? இப்போ அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. போலீஸ்க்கு போனாலும் ஒன்றுமே நடக்காது. நீங்கள் கவலையே படாதீங்க விஜய். நீங்களும் வந்து பெரியவரும் சேர்ந்து 2 பேரும் போய் சமாதானம் அவங்கள படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் முறைப்படி தான் அவள் சம்மதிச்சு தானே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கா. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இருக்கேன் உங்களுக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்க. சம்மந்தியாக என்னென்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். பார்மா சாரதா, உன் பொண்ணு சமைச்சு தான் இந்த கல்யாணத்துக்கு வந்து எல்லாமே வந்து சமைச்சு தான் கையெழுத்தெல்லாம் போட்டிருக்கா. ஒரு வருஷம் அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்துட்டா. ஒரு வருஷம் கழித்து வந்து கரெக்டாக வந்து முடிஞ்சு போச்சு, கிளம்புறா. இதுக்கப்புறம் பிரச்சனைலாம் பண்ணாமல் எல்லா குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயாவது கிளம்பி போங்க. வேறு என்ன பண்ணுறது, வேறு எதாவது காசு பணம் வேணும்னா கேளுங்க, தம்பி கொடுத்துருவாரு, எந்த பிரச்சனையும் இருக்காது. முதல்ல கிளம்பி போகிற வழியை பாருங்கள். நல்ல காலம், நீங்கள் நல்ல வேலை பண்ணீங்க சம்மந்தி. வெண்ணிலாவை கண்டுபிடிச்சி சொன்னீங்க. இல்லைன்னா நேரம் வெண்ணிலா தம்பி யாருமே இல்லாமல் தானே நின்றுப்பாரு. இப்போ வெண்ணிலாவை நம்ம ஜாம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒன்று சாரதா இன்னும் அழறாங்க. இதை பார்த்தா காவிரியால் தாங்கிக்க முடியாமல் அப்படியே கதறி அழுதுட்டு இருக்காங்க. இந்த குடும்பமே அழுத பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ராகினி, அப்பா சூப்பராக சொன்னீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லிட்டு இருக்காங்க. மரியாதை நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு விஜய். இதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. யாரியா நீ, எதுக்காக தேவையில்லாமல் ஏன் வாழ்க்கையில் தலையிடுற, நீ யாரியா சொல்கிறதுக்கு, காவேரி ஏன் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு, ஏன் காவேரி ஏன் பொண்டாட்டி, இது ஏன் குடும்பம், தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ண அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னப்பா இப்படி பேசுகிற, துரத்தி விட்டுட்டு நீ தானே காவேரியை துரத்தி விட்ட, இப்போ வேற மாதிரி பேசுகிற, இந்தப்பா தேவையில்லை அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து அப்படியே அதிர்ச்சியாக எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு, என் வாழ்க்கையில் தலையிட நீ எல்லாம் அவனுக்கு அருகதே கிடையாது. மரியாதை இங்கேருந்து கிளம்பு. புருஷன் பொண்டாட்டிக்கும் 1000 பிரச்சனை இருக்கும், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். உங்களுக்கு என்ன வேலை இங்கே? உன் பொண்ணை இங்கே விட்டு வச்சுட்டு தான் தப்பு. அப்போவே துரத்தி விட்டுருந்தேன்னா இவ்வளோ பிரச்சனை இப்போ பண்ணியிருக்க மாட்டா. இப்போ தேவையில்லாமல் உங்களெல்லாம் கூட்டின்னு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளா? என்ன ஒன்றும் முடியலையா உனக்கு அப்படி சொல்லிட்டு ராகினி பார்த்து கேட்குறாங்க. ராகினி வந்து விஜய், நான் ஒன்றும் அப்படிலாம் பண்ணல விஜய், உங்கள் நல்லதுக்காக தான் என் அப்பா வர வச்சேன். ஏன்னா இவங்கெல்லாம் உங்களை ஏமாற்றிடுவாங்க, உங்களை அப்புறமா பிரச்சனை பண்ணாங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் வேணாம் விஜய், உங்களுக்கெல்லாம் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் மாமாவையும் அப்பாவையும் வர வச்சேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்கிறதால அவங்களும் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க ஏதாவது வந்து போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துருவாங்களோ, இல்லை பொண்ணோட வாழ்க்கைக்கு இப்போ பிரச்சனை பண்ணுவாங்களோ நீங்கள் நினச்சி கூட பார்க்க வேணாம். ஏன்னா அப்பா பார்த்தீங்களா எப்படி பாயிண்டாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு, அப்பா இருக்கும்போது நீ கவலையே பட வேணாம் விஜய், இது நம்ம குடும்பம் விஜய் அப்படின்றாங்க. மரியாதை நிறுத்திட்டு அப்புறம் நான் ஏதாவது சொல்ல போகிறேன் அப்படின்னு அப்படியே ரோகிணி பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்களா, உங்களை யார் இங்கே கூப்பிட்றது, தேவையில்லாத என் வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க, என் வாழ்க்கையில் தலையிட உங்களுக்குலாம் என்ன அருகதை இருக்குது, மரியாதைங்கிறது போயிடுங்க, அப்புறம் நான் நல்லவனாகவே இருக்க மாட்டேன், அப்புறம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பசுபதி பார்க்குறாரு. பசுபதி அப்படியே முறைக்கிறாரு.